தேடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலிது வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலிது மாபெரும் தவமாய் மாறுடன் நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலிது மாபெரும் தவமாய் மாறுடன் நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலிது மூவொரு இறைவனை இதயத்திலேந்தி வணங்கியே மகிழ்வோம் இறைகுலமே. மூவொரு இறைவனை இதயத்திலேந்தி வணங்கியே மகிழ்வோம் இறைகுலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, என் மீட்பெறாம் இறைவனை நினைத்து என் மனம் மகிழ்கின்றது. இறைவனோடும் சகோதரர்களோடும் உறவு மலரும் புனித இடமாகிய ஆலயத்தில் உள்ளங்கள் ஒன்று சேர்ந்து அன்னை மரிக்கு நன்றி செலுத்த புகழ் பாடிட இவ்வாலயத்தில் ஒன்று கூடியுள்ளோம். மருதமடு அன்னை எம் யாழ் மறை மாவட்டத்திற்கு வருகை தந்து விசேட விதமாக எமது அச்சுவேலி பங்கிற்கு 50 வருடங்களுக்கு பின் காலடி பதிக்கின்ற பொன்னாள் இது. அன்னை மரியின் அன்பான வருகைக்காக இத்திருப்பலியில் நம் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். மருதமடு அன்னைக்கு மணிமுடி சூட்டிய 100வது ஆண்டிலே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்னையின் அருள் நிறைந்த பிரசன்னத்தால் பெருமை அடைகின்றோம். எம்மை தேடி வந்த அன்னையை போற்றுகின்றோம். இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். மீட்பு திட்டத்தில் அன்னை மரியாவின் பங்கு மிகவும் உன்னதமானது. இறைவனின் சித்தத்திற்கு ஆம் என பதில் கூறி இயேசுவை இவ்வுலகிற்கு அளித்த உன்னத தாய் எம் தாய். காடு மலை ஆறு கடந்து உம்மை தேடி வந்த மருதமடு தாயே, உம்மடி தேடி வந்த மக்களை உமது ஆசீரால் நிரப்பியருளும். உம்மிடம் காணப்பட்ட பிறரன்பு, தாழ்மை, விசுவாசம், பொறுமை, இறைபக்தி போன்ற கிறிஸ்தவ விழுமியங்களை எம் வாழ்வில் கடைபிடித்து வாழ எமக்காய் பரிந்து பேசும் அம்மா. எம் நாட்டின் பாதுகாவலியான தாயே, எமது நாட்டையும் விசேட விதமாக பாதம் ஒன்று கூடியுள்ள உமது பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் வெளிநாடுகளில் உள்ள எங்கள் உறவுகளையும் ஆசீர்வதியும். உம்மிடம் வந்தவர்கள் எவருக்கும் இல்லை என்று சொல்லாது வாரி வழங்கும் எம் தாய் எம் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் என்னும் நம்பிக்கையோடு தொடரும் உன்னத பலியில் குருவிடம் இணைவோம். மரியே, மாட்சிமை மிகுந்த உம்முடைய புகழ் சாற்றப்பட்டிருக்கின்றது. நீ வான தூதர் அணிகளுக்கு மேலாக உயர்த்த பெற்றுள்ளீர். என்றென்றும் கிறிஸ்துவோடு வெற்றி புகழ் அடைகின்றீர். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புக்குரிய அருட்தந்தையர்களே, அருட்செல்விகளே, சகோதர சகோதரிகளே, இன்று எங்களுடைய அச்சுவேலி பங்குக்கு சொல்ல முடியாத மகிழ்ச்சியின் நாள். சரித்திரத்திலே
இடம்பெற வேண்டிய நாள். புனிதமிக்க கன்னிமரியாள் மருதமடு மாதா அச்சுவேலி பங்கை தரிசித்திருக்கின்ற நாள். இங்கே புனித சூசியப்பர் ஆலயத்திலே இந்த விழா இடம்பெறுவது எங்கள் எல்லோருக்கும் இரட்டிப்பான மகிழ்ச்சி. சென்ற முறையும் புனிதமிக்க கன்னிமரியாள் மருதமடு மாதா இங்கே புனித சூசியப்பர் ஆலயத்துக்கு விஜயம் செய்திருப்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். புனிதர்களின் வரிசையிலே, அதாவது இறைவனுக்கு நாங்கள் கொடுக்கின்ற அதி உன்னதமானது ஆராதனை, அது லட்ரியா என்று அழைக்கப்படும். அதற்கு அடுத்ததாக அதி உயர்ந்த வணக்கத்தை நாங்கள் புனிதமிக்க கன்னிமரியாளுக்கு மாத்திரம்தான் கொடுக்கலாம். மூன்றாவது நிலையிலே வருவது டியூலியா, லட்ரியா, ஹைப்பர் டியூலியா. இந்த டியூலியாவிலே அதிலேயும் ஒரு வரிசை கிரமம் இருக்கின்றது. அதிலே முதலாக அந்த புனிதர்களிலே புனிதமிக்க கன்னிமரியாவுக்கு பிறகு வருகின்ற முதலாவது வேறு யாருக்கும் இல்லை. உங்களுக்கு தெரியும் யாருக்கு அது விழும் என்று. புனித சூசியப்பர் தான் புரோட்டோ டியூலியா. அவருக்கு மட்டும்தான் அந்த டியூலியா வரிசையிலே முதன்மையான இடம். அதாவது கடவுள், அடுத்தது புனிதமிக்க கன்னிமரியாள், அடுத்தது எங்கள் பாதுகாவலராகிய புனித சூசியப்பர். எனவே அவர்களுக்கு இது பெரும் மகிழ்ச்சியாக விண்ணகத்திலே இருக்கும். எங்கள் எல்லோருடைய இதயங்களிலும் நீங்காத இடம் பெற்றிருப்பது புனித சூசியப்பருடைய அந்த நினைவு. எல்லா மக்களுக்கும், தனியே இந்த பங்குக்கு சேர்ந்த மக்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இப்பொழுது புனிதமிக்க கன்னிமரியாவின் பேரும் புனித சூசியப்பரின் பேரும் உச்சரிக்காமல் பூச வைக்க முடியாது. அந்த நிலைக்கு அன்னையாம் திரு அவை புனித சூசியப்பரை உயர்த்தி உன்னதமான ஒரு மதிப்பை புனிதர்கள் மத்தியிலே, புனிதமிக்க கன்னிமரியாவுக்கு அடுத்ததாக புனிதர்கள் மத்தியிலே எங்கள் காவலாம் சூசை தந்தைக்கு உன்னதமான இடத்தை கொடுத்திருக்கின்றது. இது புனிதமிக்க கன்னிமரியாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த திருப்பலியை இங்கே வந்திருக்கின்ற எல்லா பக்தர்களும் புனிதமிக்க கன்னிமரியால் மருதமடு அன்னையுடைய பரிந்துரையால் ஆசீர் பெற வேண்டும் என்றும், இங்கே வர முடியாமல் இந்த நாளை அச்சுவேலியிலே இப்படி ஒரு பெருவிழா நடந்து கொண்டிருக்கின்ற நினைத்து கொண்டிருக்கின்ற இலங்கை வாழ் மக்களையும் வெளிநாடுகள் வாழ் மக்கள் எல்லோரையும் நான் இணைத்துக் கொள்கின்றேன். எல்லோருடைய சுகிர்த கருத்துக்களும் நிறைவேற வேண்டும் என்று புனிதமிக்க கன்னிமரியால் மருதமடு மாதாவை நினைந்து இறைவனுக்கு இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறோம். தகுந்த முறையில் இந்த வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகியானவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. மாடுவோமாக. இறைவா, புனிதம் மிக்க கன்னிமரியாளின் தாழ்நிலையை கண்ணோக்கி ஒரே திருமகன் மரியாளிடமிருந்து ஊனியல்விலே பிறக்கும் அருளை அவருக்கே அளித்து அந்த அன்னைக்கு ஈடு இணை இல்லாத மாட்சிமையால் முடி சூட்டினீரே. அவருடைய வேண்டுதலால் நாங்களும் உமது மீட்பின் மரணிகழ்வால் காக்க பெற்று உம்மால் உயர்த்தப்பெற தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமன்பு திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவோம். ஆதியாமகத்திலிருந்து முதல் வாசகம். ஆதாம் மரத்தின் கனியை தின்றபின் ஆண்டவராகிய கடவுள் ஆதாமை கூப்பிட்டு, எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் இன்பவனத்தில்
உமது குரலொலியை கேட்டேன். நிர்வாணியாயிருப்பதால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். கடவுள், நீ நிர்வாணியாயிருப்பதாக உனக்கு சொன்னவன் யார்? உண்ண வேணாம் என்று நான் உனக்கு விலக்கியிருந்த கனியை தின்றாயோ என்று வினவினார். ஆதாம், எனக்கு துணைவியாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்தருளிய அந்த பெண்ணே அம்மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் தின்றேன் என்றான். அப்போது ஆண்டவராகிய கடவுள் பெண்ணை நோக்கி, நீ ஏன் அவ்வாறு செய்தாய் என்று கேட்டார். அவள், பாம்பு என்னை வஞ்சித்ததால் தின்றுவிட்டேன் என்று பதில் சொன்னாள். அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் பாம்பை பார்த்து, நீ அவ்வாறு செய்ததால் பூமியிலுள்ள எல்லா பிராணிகளிலும் சபிக்கப்பட்டதாய் உன் வயிற்றினால் ஊர்ந்து உயிரோடிருக்கும் வரை மண்ணை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவோம். அவள் உன் தலையை நசுக்குவாள், நீயோ அவளுடைய குதிக்காலை தீண்ட முயலுவாய் என்றார். பின் ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏனென்றால் அவளே உயிர் வாழ்வோருக்கெல்லாம் தாயானவள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, ஆண்டவர் திருப்பெயர் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவதாக. ஆண்டவர் திருப்பெயர் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவதாக. ஆண்டவர் திருப்பெயர் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவதாக. ஆண்டவர் தம் ஊழியர்களே அவரை போற்றுங்கள், அவருடைய திருப்பெயரை போற்றுங்கள். ஆண்டவருடைய திருப்பெயர் வாழ்த்தப் பெறுவதாக, இன்றும் என்றும் வாழ்த்தப் பெறுவதாக. ஆண்டவர் திருப்பெயர் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவதாக. கீழ்த்திசை முதல் மேல் திசை வரை ஆண்டவருடைய திருப்பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்துக்கும் ஆண்டவர் மேலானவர், வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சிமை. ஆண்டவர் திருப்பெயர் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவதாக. உன்னதத்தில் வீற்றிருந்து வானத்தையும் வையகத்தையும் ஊடுருவி பார்க்கும் நம் ஆண்டவராகிய கடவுளை போல் வேறு யாருண்டு? ஆண்டவர் திருப்பெயர் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவதாக. வறியவனை தரையில் நின்று தூக்கி விடுகின்றார், ஏழையை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். தலைவர்களிடையே தம் மக்களை ஆளும் தலைவர்களிடையே அமர்த்துமாறு அவனை தூக்கி விடுகின்றார். ஆண்டவர் திருப்பெயர் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவதாக. ஆண்டவர் திருப்பெயர் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவதாக. திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, திருவசனங்கள் 4 தொடக்கம் 7 வரை. ஆனால் காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமைப்பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. அல்லேலூயா
நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 வசனங்கள் 26 தொடக்கம் 38 முடிய. ஆறாம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யாக்கோப் என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உண்மையில் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம்முடவராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அந்த சகோதர சகோதரிகளே, ஒரு தாயினுடைய வருகை அந்த தாயினுடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, ஆனந்தத்தை, பாதுகாப்பை கொடுக்கின்ற ஒரு வருகையாக இருக்கிறது. இதை நாங்கள் எல்லோரும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எங்களுடைய அம்மா, எங்களுடைய தாய் எங்களை விட்டு வெளியே போய் அவள் வெளியே இருந்து எங்களுடைய வீட்டுக்கு திரும்பி வருகிற பொழுது பிள்ளைகளாக்கி நாங்கள் அடைகிற மகிழ்ச்சி, ஆனந்தம், அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது, வர்ணிக்க முடியாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அத்தகையதொரு உணர்விலே தான் நாங்கள் எல்லோரும் இந்த இடத்துல இருக்கிறோம். மடுத்தாயாருடைய இந்த வருகையினால் அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லோரும் சந்தோஷம் அடைந்திருக்கிறோம், மகிழ்ச்சி அடைந்திருக்கிறோம். ஒரு பாதுகாப்பை இந்த இடத்திலே, என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள்
உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. ஏனென்று சொன்னால் அன்னை மடு அன்னையினுடைய பிரார்த்தனையிலே சொல்லப்படுகிறது, வன்னிக்காட்டிலே பெற்ற மாதாவை போல் அன்போடு அடியாருக்கு இறங்கி வருகின்ற சிவமாலை மாதாவை, பெற்ற மாதாவை போல் பெற்ற தாயை போல் அன்போடு அடியாருக்கு இறங்கி வருகின்ற அந்த தாயினுடைய வருகை எங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தருகிற வருகையாக இருக்கிறது. ஆகவேதான் நாங்கள் பலவிதமான ஆயத்தங்களை மேற்கொண்டிருந்தோம். பல நாட்களாக எங்களுடைய ஆலயங்களையும் எங்களுடைய ஆலய சுற்றுப்புற சூழலையும் எங்களுடைய இடங்களையும் அன்னை வருகின்ற வீதிகளையும் நாங்கள் அலங்கரித்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அந்த அன்னையினுடைய பாசம், அந்த அன்னையினுடைய அரவணைப்பு எப்பொழுதும் எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அது ஒரு மகிழ்ச்சியினுடைய தருணமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நம் அன்னை கடவுளுடைய தாயாக இருந்தாலும் ஒரு தாய்க்குரிய அன்பையும் உள்ளத்தையும் அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருந்தால் அந்த தாய்க்குரிய அன்பையும் அந்த கரிசனையையும் அவள் இன்றும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாள் என்பது எங்களுடைய வாழ்வின் அனுபவமாக இருக்கிறது. குறிப்பாக துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் இருப்பவர்களுக்கு இறைவன் ஆறுதலாகவும் துணையாகவும் இருக்கிறார் என்பதை அன்னை மரியாள் உலகின் பல இடங்களிலே கொடுத்த காட்சிகள் வழியாக அவள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாள். இறைவனுடைய அன்பை இந்த உலகம் காலத்துக்கு காலம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் அன்னை மரியாளை இந்த உலகிற்கு அனுப்பி பலர் வழியாக பலருக்கு காட்சி கொடுப்பதனூடாக அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, லூர்து நகரிலே கடவுளின் குணமளிக்கும் தன்மையை அன்னை மரியாள் வழியாக இறைவன் வெளிக்காட்டியிருந்தார். பத்திமா நகரிலே செவமாலை பக்தியோடு செவிப்பவர்களுக்கு இறைவன் சிறப்பாக செவிமடுக்கிறார் என்ற அந்த செய்தியை இந்த உலகிற்கு அன்னை மரியாள் வழியாக இறைவன் வெளிப்படுத்தினார். குவாலடுப்பே நகரில் ஒடுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட இனத்தை சேர்ந்த ஜான் தியாகு என்பவருக்கு காட்சி அளித்ததன் மூலம் சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பில் இறைவன் நிலைப்பாடு எடுத்து செயல்படுகிறார், அவர்களை அவர் எப்பொழுதும் கைவிட்டு விடுவதில்லை என்ற செய்தியை அந்த காட்சி வழியாக அவர் கொடுத்தார். இனுமாக வேளாங்கண்ணியில் குணமளிக்கின்ற தன்மையை வெளிப்படுத்தியதோடு முடமான சிறுவனுக்கும் புயலிலே சிக்கிய போத்துக்கேய மாலுமிகளுக்கு வழிகாட்டியதன் ஊடாகவும் ஒரு பாதுகாப்பான பயணத்தை அவர்கள் அடைவதற்கு அன்னை மரியாள் வழியாக இறைவன் கொடுத்த அந்த வல்லமை உள்ள பரிந்துரை இறைவனுடைய தொடர்ச்சியான பாதுகாப்பை, தொடர்ச்சியான வல்லமை உள்ள பரிந்துரையை, தொடர்ச்சியான வழிநடத்தலை இந்த உலகம் பெற்றுக்கொள்வதற்கு அன்னை மரியாளை இறைவன் ஒரு கருவியாக தொடர்ந்தும் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மருதமடு திருப்பதியிலே கோயில் கொண்டு எழுந்தருளி தன்னை நாடி வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அருள் பாடித்துக் கொண்டிருக்கும் மருதமடு தாயாருடைய இந்த வருகையும் இறைவனுடைய அன்பை மீண்டும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற, இறைவனுடைய அன்பை மனித குலமாகிய நாங்கள், மனித மக்களாகிய நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிற ஒரு செயலாக, ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. இதை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில பல தடவைகளிலே உணர்ந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, மருதமடு திருத்தலத்திற்கு நாங்கள் பல தடவைகள் நாங்கள் பயணித்திருப்போம், யாத்திரையாக நாங்கள் சென்றிருப்போம். அங்கே செல்லுகின்ற ஒவ்வொரு தருணமும் அது எங்களுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கிறது. நாங்கள் பல பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம், அல்லது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட விதமாக நாங்கள் அனுபவித்திருப்போம். அங்கே பல்வேறு விதமான நோய்களினால் சென்றவர்கள் அன்னையினுடைய வல்லமை உள்ள பரிந்துரையால் குணம் பெற்றார்கள். பல்வேறு விஷ ஜந்துக்களால் கடிக்கப்பட்டவர்கள் அன்னையினுடைய திருப்பாதத்தில் இருந்து அந்த மடுமாத அன்னையினுடைய மண்ணை அவர்கள் அந்த இடத்திலே பூசுகின்ற பொழுது அவர்கள் பூரண குணம் பெற்றதை அன்னையினுடைய வாழ்க்கை வரலாற்றிலே மருதமடு திருத்தலத்தினுடைய வரலாற்றை படிக்கிற பொழுது நாங்கள் அங்கே காணுகிற
உண்மையாக இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பல பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். மருதமடு திருத்தலத்துக்கு சென்று அன்னையை பார்த்து நாங்கள் எங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு குழந்தை கிடைக்க வேண்டும், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடி இந்த குழந்தையை நாங்கள் பெற்றெடுத்தோம் என்று சொல்லி எத்தனையோ பேர் சான்று பகர்ந்திருக்கிறார்கள். என்பாந்தவர்களே, 2017ஆம் ஆண்டு யாழ் மறை மாவட்டத்தில் இருந்து ஆவணி மாத திருவிழாவிற்காக உதவி செய்வதற்காக என்னுடைய மறை மாவட்ட குடும்ப தலைவரால் அங்கே அனுப்பப்பட்ட பொழுது என்னுடைய கண்களாலேயே நான் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன். சிலாபம் மறை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் தங்களுடைய குடும்ப தலைவனை அங்கே படுக்கையிலே கிடத்தி இருந்தார். வைத்தியர்களால் எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலையிலே ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் அன்னையை நம்பி, அன்னையுடைய வல்லமை உள்ள பரிந்துரையை நம்பி அன்னை மரியாள் தம்முடைய திருக்குமாடம் தன்னுடைய குடும்ப தலைவனுக்காக பரிந்து பேசி நிச்சயமாக குணம் கொடுப்பாள், அவர் நிச்சயமாக குணம் பெறுவார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு அவரை அங்கே கொண்டு வந்திருந்தார். அன்பார்ந்தவர்களே, அவர்களுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. 2 நாள் கழித்து அந்த இடத்துக்கு சென்ற பொழுது அங்கே ஒரு உணர்வும் இல்லாமல் இருந்த அந்த குடும்ப தலைவர், மூச்சு பேச்சின்றி இருந்த அந்த குடும்ப தலைவர் படிப்படியாக பேசத் தொடங்கியதை நான் என்னுடைய கண்களால் கண்டேன். படிப்படியாக தன்னுடைய உடல்களிலே உணர்வுகளை பெற்றுக் கொண்டதை நான் என்னுடைய கண்களால் கண்டேன். என்பாந்தவர், இது ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அன்னை மரியாள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே எங்களுக்காக எப்பொழுதும் பேசுகிற தாயாக இருக்கிறார். அன்னை மரியாள் எப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு பேசுகிற தாயாக இருக்கிறாள். She speaks for us. முதல் முறையாக அன்னை பேசியதை நாம் எங்கே பார்க்கிறோம் என்று சொன்னால், நற்செய்தியிலே நாங்கள் வாசியை கேட்டோம். கபிரியேல் வானதூதர் இயேசுவின் பிறப்பை முன்னறிவித்த நிகழ்விலே அன்னை மரியாள் முதலாக பேசிய அந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கிறோம். வானதூதர் அவரை பார்த்து, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர், இதோ கருவுற்றொரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் என்று சொல்லி சொன்ன பொழுது அன்னை மரியாள் அங்கே பதில் கூறுகிறாள், நான் ஆண்டவருடைய அடிமை, உன் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி அந்த கணத்திலே அவள் பதில் கொடுக்கிறாள். அன்பான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் இவ்வாறு அந்த வானதூதருடைய அழைப்பிற்கு, இறைவனுடைய அழைப்பிற்கு அன்று இவ்வாறு பதில் இருக்கவில்லை என்று சொன்னால், இந்த மனித குலம் மீட்பர் இயேசுவை கண்டிருக்க முடியாது. இந்த மனித குலம் ஆண்டவருடைய இறைவனுடைய இந்த மீட்பை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்திருக்க முடியாது. ஆக அன்னை மரியாள் அந்த கொடுத்த ஆம் என்ற அந்த வார்த்தையினூடாக, இதோ ஆண்டவருடைய அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அன்னை மரியாள் அன்று கொடுத்த அந்த பதிலிருப்பு இந்த உலகம் முழுவதும் மீட்பை காண்பதற்கு ஒரு வாய்க்காலாக அன்னை மரியாள் இருக்கிறாள். இரண்டாவதாக நாங்கள் பார்க்கிறோம், யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 வசனங்கள் 1 தொடக்கம் 12 கானாவூர் திருமண நிகழ்வில் அன்னை மரியாள் தாமாகவே அவள் முன்வந்து அந்த திருமண வீட்டுக்காரருக்காக பரிந்து பேசுகிறாள். தன்னுடைய திருக்குமாரிடம் சென்று திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லி தம்முடைய திருக்குமாரிடம் அவள் அந்த வீட்டுக்காரருக்காக பரிந்து பேசுகிறாள். அவர் உங்களுக்கு செல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி அங்கே பணிக்கின்றார். நினைத்து பாருங்கள், அன்னை மரியாள் அந்த சூழலை அன்று புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், அந்த திருமண தம்பதியருடைய நிலையை அன்று புரிந்து கொண்டு தானாகவே முன்வந்து அவர்களுக்கு உதவ அவர்கள் வந்திருக்காவிடில் அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கும்? அவர்கள் எல்லோர் முன்னிலையிலும் பலவாறு அவர்கள் அவமானப்பட்டிருப்பார்கள். ஆனால் அன்னை மரியாள் எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவள் பரிந்து பேசுகிற தாயாக இருக்கிறாள். அதை தன்னுடைய வாழ்வின் தொடக்கத்தில் இருந்தே அவள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாள். இன்றும் அவள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் எங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு துன்பங்களால் நெருக்கப்பட்டிருக்கின்றோம். பொருளாதார பிரச்சனைகளுக்கு நாங்கள் உள்ளாகி வாழ்க்கையில என்ன செய்வதென்று அங்கலாய்ப்போடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். துன்பத்தோடும் துயரத்தோடும் வாழ்வின் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு இழப்புகளை தாங்கியவர்களாக,
பல்வேறு இடப்பெயர்வுகளை சந்தித்தவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே அன்னை மரியாள் மீண்டும் எங்களுக்கு உறுதி தருகின்ற தாயாக எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். எங்களுக்காக பரிந்து பேசுகிற, எங்களுடைய வாழ்வின் பிரச்சனைகளில், எங்களுடைய வாழ்வின் துன்பங்களில், வாழ்வின் இடர்களில் எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஒரு தாயாக அன்னை மரியாள் மீண்டும் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறாள். மருதமடு தாயாக இந்த நாளிலே இந்த பங்கு சமூகத்தை அவள் தரிசித்தரன் வழியாக அன்னை மரியாளுடைய வல்லமை உள்ள பரிந்துரை தொடர்ந்துமாக எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது என்ற செய்தியை அன்னை மரியாள் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார். அந்த சோதர்களே, இரண்டாவதாக அன்னை மரியாள் எங்களுக்காக பேசுவள் மட்டுமல்ல, அவள் எங்களோடு எப்பொழுதும் பேசுகின்ற தாயாகவும் இருக்கிறார். எங்களோடு பேசுகின்ற தாயாக, எங்களோடு பேசுபவளாகவும் இருக்கிறார். அன்னை மரியாள் எங்களுக்கு சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு அறிவுரை யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 அந்த கானாவூர் திருமணத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள், அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். ஏனென்றால் அன்னை மரியாளரை தன்னுடைய வாழ்க்கையிலே அதை நிறைவேற்றினார், தன்னுடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடித்தார். லூக்காஸ் நற்செய்தி அதிகாரம் 1:4 நாங்கள் பார்க்கிறோம். எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை பார்த்து கூறுவாள், ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். ஆக அன்னை மரியாள் ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் கேட்டு நடந்தாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்னுமாக ஆண்டவர் இயேசுவே அதை இன்னும் ஆணித்தரமாக உறுதிப்படுத்துகிறார். யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதர சகோதரிகள், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களே என்னுடைய தாயும் சகோதர சகோதரிகளும் ஆவார் என்று சொல்லுகின்றார். இதனூடாக அன்னை மரியாள் ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் கேட்டாள், ஆண்டவருடைய வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாள். ஆகவே உண்மையாகவே அன்னை மரியாள் தன்னுடைய தாய் என்பதை மீண்டுமாக ஆண்டவர் இயேசுவே உறுதிப்படுத்துகின்றார். அந்த சகோதர சகோதரிகளை, அன்னை மரியாள் காட்சி கொடுத்த இடங்களில் எல்லாம் சில முக்கியமான செய்திகளை அவள் காட்சி கொடுத்த மனிதர்களுக்கோ நபர்களுக்கோ அல்லது அந்த நபர்கள் வழியாக மனிதர்கள் வழியாக பிறருக்கோ திருச்சபைக்கோ மனித குலத்திற்கோ அவள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், அவள் பேசிக்கொண்டே இருக்கிறாள், இந்த மனித குலத்தோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அவள் தருகிற செய்தி என்ன அன்பார்ந்தவர்களே? அன்னை கொடுத்த காட்சிகளுடைய சாராம்சத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது, எல்லா காட்சிகளையும் நாங்கள் பார்க்கிற பொழுது அந்த காட்சிகளிலே மிக முக்கியமாக சொல்லப்படுகிற செய்தி, அன்னை வழியாக இறைவனங்களுக்கு தருகிற செய்தி, அன்னை வழியாக இறைவனங்களோடு பேசுகிற செய்தி என்னவென்று சொன்னால், மக்கள் எல்லாரும் மனம் மாற வேண்டும், மக்கள் எல்லாரும் மனம் மாற வேண்டும், மக்கள் எல்லாரும் சிவம் தபம் அதிகம் செய்ய வேண்டும். இதுதான் அன்னை எங்களுக்கு தருகிற செய்தியாக இருக்கிறது, அன்னை வழியாக இறைவன் எங்களுக்கு தருகிற செய்தியாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே மருதமடு அன்னையை எங்கள் மத்தியிலே நாங்கள் வரவேற்று பல்வேறு விதமான வழிபாடுகளை நாங்கள் செய்கிற பொழுது மீண்டும் அந்த மருதமடு அன்னை எங்களுக்கு சொல்வது இதுதான், நாங்கள் ஒவ்வொருவரும் மனம் மாற வேண்டும். அன்னை மருதமடு அன்னையினுடைய இந்த வருகையால் எங்களுடைய விசுவாச வாழ்வு புதுப்பிக்கப்பட வேண்டும், எங்களுடைய விசுவாச வாழ்விலே நாங்கள் இன்னும் ஆழப்படுத்தப்பட வேண்டும், எங்களுடைய நம்பிக்கை ஒரு புதுப்பொலிவை பெற வேண்டும். இல்லை என்று சொன்னால் இது வெறுமனே வெளியார்ந்த தயாரிப்புகளோடும் வெளியார்ந்த ஆடம்பரங்களோடும் முடிந்து விடுகிற ஒரு நிகழ்வாகவே முடிந்துவிடும். ஆனால் அன்னை மரியாள் இவைகளுக்கெல்லாம் மேலாக எங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மருதமடு அன்னையினுடைய இந்த வருகையால் உங்களுடைய வாழ்விலே நாங்கள் மாற்றம் காண வேண்டும், உங்களுடைய வாழ்வு புதுப்பிக்கப்பட வேண்டும், உங்களுடைய விசுவாச வாழ்வு புதுப்பிக்கப்பட வேண்டும், உங்களுடைய நம்பிக்கை வாழ்விலே நாங்கள் இன்னும் ஆழம் பெற வேண்டும். அதுதான் இந்த மருதமடு அன்னைக்கு நாங்கள் செய்யக்கூடிய நன்றி கடனாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே அன்னை மரியாள் வழியாக, அன்னை மரியாளுடைய வல்லமை உள்ள பரிந்துரை வழியாக, குறிப்பாக மருதமடு அன்னையினுடைய வல்லமை உள்ள பரிந்துரை வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைத்தனங்களுக்காகவும் நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். அன்னை வழியாக இறைவன் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய மறை மாவட்டத்தையும் எங்களுடைய திருச்சபையையும் தொடர்ந்தும் வழிநடத்த வேண்டும். அன்னை வழியாக எங்களுக்கு தரப்படுகிற செய்திகளை நாங்கள் உள்வாங்கி இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ
வரங்கேற்று தொடர்கின்ற பலியில் மன்றாடுவோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம். துன்பத்தில் எங்களுக்கு துணை நிற்கின்ற தாயாக, ஆபத்தில் எங்களுக்கு அடைக்கலம் தருகின்ற தாயாக, வேதனையில் எங்களை தேற்றுகின்ற தாயாக எங்களுடைய அன்னை மரியாள் இருக்கின்றாள். எப்பொழுதும் எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற அந்த அன்னையினுடைய பிரசன்னத்திலே நாங்கள் இருக்கின்றோம். நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்வின் தேவைகளை பரமதந்தையிடம் அன்னை ஊடாக சமர்ப்பிப்போம். ஒன்றித்து வாழ எம்மை அழைக்கும் இறைவா, கிறிஸ்துவை தலைமையாக கொண்டிலங்கும் திரு அவை ஒற்றுமையின் சின்னமாகவும் உறவின் இருப்பிடமாக விளங்கவும், தீமையின் ஆதிக்கத்தால் என்றுமே தீண்டப்படாமலும் சிதைக்கப்படாமலும் இருக்க நீரே வாழ்வும் வழியும் வல்லமையாகவும் இருந்து காத்து வழி நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள் என்று கூறிய ஆண்டவரே, வாழ்வின் சவால்கள் துன்பங்கள் போன்றவற்றால் பலமிழந்து உம்மை விட்டு முறிந்து விடாமலும், ஆன்மீக பஞ்சம், உலகியல் பற்று, நவீன வாழ்வு போன்றவற்றால் உம்மை விட்டு உதிர்ந்து விடாமலும் இருக்க நீரே எமக்கு வழிகாட்ட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இதோவும் தாயன நின் தாயை எமக்கு அருளிய ஆண்டவரே, மருதமடு அன்னையின் பக்தர்களாய் பிரிவினைகள் களைந்து ஒரே முற்றத்தில் ஒன்றாக நிற்கும் நாம் அனைவரும் வழிபாடுகளில் மாத்திரமல்ல வாழ்விலும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழ்ந்து மகிழ்ச்சியான சமூகங்களை கட்டியெழுப்ப எமக்கு அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையின் ஆண்டவரே, காணாவோர் திருமணத்தில் தண்ணீர் ரசமாய் மாற காரணமான உம் அன்னையின் பரிந்துரையால் எம்மத்தில் வாழும் நோயாளர் குணம் பெறவும், முதியவர்கள் பலமும் ஆரோக்கியமும் பெறவும், ஏழைகள் கைம்பெண்கள் எல்லோரும் வாழ்வில் வளம் பெறவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடிக் கொள்ளுவோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி நடத்துகின்ற நல்ல தகப்பனை இறைவா, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் நம்பிக்கையோடு முடம் கேட்ட இந்த வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் நமக்கு நிறைவாக தந்தரலும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய மனங்களுக்குள்ளும் பல்வேறு தேவைகள் நிறைந்திருக்கின்றன என்பதை நீர் ஒருவரே அறிந்திருக்கின்றீர். அவற்றையும் நமது வாழ்விலே நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்கள் மீது இரக்கம் காட்டியருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, காணிக்கை பவனி ஒன்று இடம்பெறாது. பீடப்பணியாளர்கள் மடுமாதா கோயிலுக்கு நீங்கள் கொடுக்க விரும்புகின்ற காணிக்கைகளை பெற்றுக்கொள்ள உங்கள் மத்தியிலே வருகின்றார்கள். அவர்களை அழைத்து உடைய சிறிய காணிக்கையோ பெரிய காணிக்கையோ அந்த கூடையிலே போட்டு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சன நெருக்கமும் நேர பிரச்சனையும் இருப்பதனாலே நாங்கள் காணிக்கை பவனி என்று வைக்கவில்லை. நன்றி.
வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட என் உள்ளம் நிறை அன்பு உன்னில் சங்கமமாகிட நான் சொந்தமாகிட உன்னில் பந்தமாகிட எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட என் உள்ளம் நிறை அன்பு உன்னில் சங்கமமாகிட நான் சொந்தமாகிட உன்னில் பந்தமாகிட உள்ளதெல்லாம் எனக்கு தானே நீர் தந்தது அது உந்தன் அன்பில் வாழும் போது சொந்தமானது உள்ளதெல்லாம் எனக்கு தானே நீர் தந்தது அது உந்தன் அன்பில் வாழும் போது சொந்தமானது உந்தன் அன்பிற்கு ஈடில்லை என்ன தருவது உந்தன் அன்பிற்கு ஈடில்லை என்ன தருவது உன்னிடத்தில் அர்ப்பணித்தேன் எந்தன் வாழ்வையே உன்னிடத்தில் அர்ப்பணித்தேன் எந்தன் வாழ்வையே எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட என் உள்ளம் நிறை அன்பு உன்னில் சங்கமமாகிட நான் சொந்தமாகிட உன்னில் பந்தமாகிட எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட நெஞ்சமெல்லாம் எனக்கு தந்தேன் நீதான் தங்கவே உன்னை தஞ்சம் என்று தேடி வந்தேன் ஏற்றுக்கொள்ளுமே நெஞ்சமெல்லாம் உனக்கு தந்தேன் நீதான் தங்கவே உன்னை தஞ்சம் என்று தேடி வந்தேன் ஏற்றுக்கொள்ளுமே உந்தன் அருள் தந்திடுதே என்னில் நிம்மதி உந்தன் அருள் தந்திடுதே என்னில் நிம்மதி என்ன குறை எனக்கு வரும் முன்னில் வாழவே என்ன குறை எனக்கு வரும் முன்னில் வாழவே சகோதரரே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி எல்லோரும் மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளுடைய புனித தாயின் நினைவை கொண்டாடுகின்ற இந்த பெருவிழாவிலே மகிழ்ச்சி புகழ்ச்சி இவற்றின் பலிப்பொருளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்முடைய மன்னிப்பை பெற்று நன்றி செயலில் இடைவிடாமல் நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிமைப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னையும் உடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தன் கன்னிமையின் மாட்சிமையிலே நிலைத்து நின்று நிலையான ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செரபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநயினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநயினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளி ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென்.
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இயேசு தந்த அருமையான வார்த்தைகளில் தந்தையை அன்போடும் நம்பிக்கையோடும் விழித்து மன்றாடுவோம். முன்னிலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவரோடொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். திருச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பானவர்களே, ஒரு சிலர் காணிக்கை செலுத்த கிட்ட வந்திருக்கிறது எங்களுக்கு தெரிகின்றது. எனவே இந்த காணிக்கை பெட்டியை பக்கத்திலேயே இறக்கி வைக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். காணிக்கையை கொடுக்க விரும்புகிறவர்கள் மடமாதாவுக்கு அந்த கரையிலே அதை வைக்கிறோம். நீங்கள் அமைதியாக இந்த கரையாலை வந்து அந்த காணிக்கைகளை செலுத்துங்கள். அடுத்த கோவிலிலும் நாங்கள் கொஞ்ச நேரம் நிற்க வேண்டியிருப்பதனால்தான் நாங்கள் மினக்கெடுத்தாமல் இந்த அன்னையுடைய திருச்சுருபத்தை எடுத்து செல்ல வேண்டி இருக்கின்றது. அன்பானவர்களே, மற்றவர்கள் உட்காருங்கள். இந்த விசுவாசலுடைய மன்றாட்டுக்களை முன்னின்று நடத்துகின்ற பொழுது உங்களுடைய யாழ்மறை மாவட்ட நிதி முகாமையாளர் ஒரு முக்கியமான வசனத்தை சொன்னதை நீங்கள் கவனித்தீர்களோ தெரியாது.
அன்னையுடைய பிரசன்னத்தை பற்றி சொன்னார். ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன், ஊரோட பெயரை சொல்லாமல் ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொல்றேன். மிக மிக முக்கியமான ஒரு மாதா கோவிலின் திருச்சுருவம் மரத்தாலே ஒரு மனிதன் செதுக்கிக் கொண்டிருந்தார். அப்படியா அவர் செதுக்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவரை சந்திக்க வந்த ஒரு மனிதர் செதுக்கி குறையாக இருந்த அந்த கட்டையின் மேல் உட்கார்ந்தார். அந்த மனிதர் உடனடியாக தூக்கி எறியப்பட்டார். அந்த மாதாவுடைய சுருவம் செய்து கொண்டிருக்கிற அந்த மரத்துக்கு மேலே இருந்ததனாலே உடனடியாக அந்த மனுஷன் தூக்கி எறியப்பட்டார். மாதாவுடைய பிரசன்னம் இந்த இடத்திலே இருக்கின்றது என்பதை நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லலாம். மாதாவுடைய பிரசன்னம் இந்த இடத்திலே புனித சூசியப்பர் ஆலயத்திலே இன்று மாலை இந்த வேளையிலே மாதாவுடைய பிரசன்னம் இருக்கின்றது. அந்த மாதாவுடைய ஆசீர்வாதம் தான் நாங்கள் இறுதியிலே கொடுக்க இருக்கிறோம். எனவே பக்தியாக மன்றாடி கொண்டிருங்கள். வந்து தொட்டு மன்றாடவில்லை என்று கவலைப்பட வேண்டாம். பக்தியாக அன்னையை நீங்கள் பார்க்கலாம். அன்னையுடைய திருச்சுருவம் உங்களுக்கு தெரிகின்றது. பக்தியாக மன்றாடி கொண்டிருங்கள். எந்த சமயமாயிருந்தாலும் மடுமாதாவுக்கு தூரத்தில் இருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பது தெரியும். பக்தியாக இந்த நேரம் மன்றாடி கொண்டிருங்கள். இறுதி ஜபங்களும் திருச்சுருவ ஆசீர்வாதமும் வழங்கப்பட இருக்கின்றன. எல்லோருக்கும் இந்த ஆசீர்வாதம் இருக்கும். சிறிய தேவையோ பெரிய தேவையோ எல்லோருக்கும் மடுமாதாவுடைய ஆசீர்வாதம் இருக்கும். இந்த நம்பிக்கையோடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அனுபவித்ததனாலே நான் சொல்லுகிறேன். மாதாவை நான் நிறைய அனுபவித்திருக்கிறேன். அவருடைய வல்லமையை நான் நிறைய அனுபவித்திருக்கிறேன். எனவே தொட்டு மண்டாடவில்லை என்று கவலைப்பட வேண்டாம். சாதாரணமாக மடுக்கோயிலிலும் தொட முடியாது. எனவே பக்தியோடு மன்றாடி கொண்டிருங்கள். காணிக்கைகளை போட விரும்புகிறவர்கள் போடுங்கள். இப்பொழுது நாங்கள் திருப்பலியை தொடர்ந்து நிறைவேற்ற இருக்கின்றோம். என்றுமுள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னிமரியாளின் திருவுதரம் பெறு பெற்றதே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இறை அன்னையின் விழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் விண்ணக விருந்திலே பங்கு கொண்டு உமது கனிவை இறைஞ்சுகின்றோம். தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். புனிதமிக்க கன்னிமரியாளின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவருடைய பாதுகாவலை என்றுமெங்கும் உணர்வீர்களாக.
இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கின்ற நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக.